ஈஷான் கிஷன் வந்து அந்த விசில் சர்ச்சையை தவிர்த்துக்கலாமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா தவிர்த்துக்கலாம். ஃபேன்ஸே எங்க மார்க் பண்றாரு அவர், எனக்கு புரியல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் தாங்க ஒரு டீமுக்கும் முதுகெலும்பா செயல்படுகிறது. இன்ஃபேக்ட் பிளேயர்ஸ்க்கும் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஊக்கம் உற்சாகம் காரணமாக தான் எக்கச்சக்கமா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்ற போது இது டெஃபினட்டா தவிர்த்துக்கலாம். இன்ஃபேக்ட் ஈஷான் கிஷன் உங்களை மறக்கக்கூடாது. மிகப்பெரிய லெவலில் நீங்க கம்பேக் கொடுத்து T20 உலக கோப்பையில் அசத்தலான பேட்டிங் ஆடி 6-4 நீங்க அடிச்ச போது மிகப்பெரிய லெவலில் கைத்தட்டி ரசிச்சதுல இந்த சென்னை ரசிகனும் இருக்கான்றதை மறக்கக்கூடாது. அதே மாதிரி இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே செப்பாக்ல நீங்க ஆடினீங்க, அதுல நீங்க 38 ரன் அடிச்சீங்க. நீங்க அடிச்ச ஒரு ரன்னுக்கும் வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணி விசில் போட்டவனும் இவன் தான். நீங்க வெறும் பிரான்சைசி கிரிக்கெட்டர்ல, நீங்க இந்தியன் கிரிக்கெட்டர் அப்படின்ற போது நீங்க மீண்டும் இந்தியாவுக்கு ஆகும்போது இல்ல செப்பாக்ல வந்து ஆகும்போது இந்த அற்புதமான ரசிகனை இழக்கிற மாதிரி விஷயத்த பண்ணாதீங்க. எல்லா திசையிலும் இருக்கக்கூடிய அந்த ரசிகன் தான் மிகப்பெரிய முதுகெலும்பா எல்லா டீமுக்கும் செயல்படுறான். எஸ்பெஷலி இந்தியன் கிரிக்கெட் டீம், இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ்க்கு வெற்றியின் வெளிப்பாடு அடக்கமா அமைதியா இருந்தா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான் அப்படின்றதான் வாழ்க்கை நம்ம பார்த்திருக்கோம். அதை ஈஷான் கிஷனும் புரிஞ்சுக்கணும். நீங்க நாளைக்கு இந்தியா ஆட போறீங்க அப்படின்றதுனால இந்த பிரான்சைசி கிரிக்கெட் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு அழகான ரசிகர்களை இழந்து விடாதீர்கள். எனவே இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்க என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஹேவ் a nice day. Stay tuned.